Welcome to Diba's Hub. இன்றைக்கி நம்ம டேஸ்டியான இறால் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல கடாயில் 3 தேக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நிறையா சேர்க்கும் போது தான் நமக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயமும் 8 பூண்டையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்குள்ளே நம்ம ப்ரான்ஸை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரான்ஸ் மேலே ஒரு நரம்பு மாதிரி இருக்கும், அதை எடுத்து மஞ்சப்பொடி போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். வெங்காயத்து கூட ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விடணும். தக்காளியை பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகி எண்ணெய் தெரிஞ்சு வரும்போது நம்ம ப்ரான்ஸை சேர்க்கணும். எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு இல்லையா? இப்போ 3/4 கிலோ அளவுக்கு ப்ரான்ஸை நான் சேர்க்குறேன். கொஞ்சம் ப்ரான் 65 செய்யலான்னு எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் ப்ரான் 65 வீடியோ இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ப்ரான்ஸை சேர்த்ததும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு அதை வேக விட்டுருங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. ப்ரான்ஸ்லேருந்தே நல்லா தண்ணி பிரிஞ்சு வரும். பாருங்கள், தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. திரும்பவும் அதை மூடி போட்டு வேக விடுங்க. 7லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளார ப்ரான்ஸ் நல்லா வெந்துடும். கடைசியில் கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ண வேண்டியதான். ப்ரான்ஸ் கிரேவி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.